96 படத்தை தொடர்ந்து பிரேம்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் மெய்யழகன். இப்படத்தில் கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் உள்ளிட்டோர் இணைந்து நடித்துள்ளனர். மெய்யழகன் படத்தின் நிறை மற்றும் குறைகள் அடங்கிய முழு விமர்சனத்தை இங்கே காணலாம். சொத்து பிரச்சனை காரணமாக தஞ்சாவூரில் உள்ள பூர்வீக கிராமத்தை விட்டு சென்னைக்கு செல்லும் அரவிந்த் சாமி பல வருடங்கள் கழித்து தனது தங்கையின் திருமணத்துக்காக சொந்த ஊருக்கு செல்ல நேரிடுகிறது. தஞ்சாவூர் நீலமங்கலம் தான் இந்த படத்தின் கதைக்களம். திருமணத்துக்கு வரும் அரவிந்த் சாமியை பார்த்த மாத்திரத்திலேயே அத்தான் என ஒட்டிக்கொண்டு பாசத்தை காட்ட ஆரம்பித்து விடுகிறார் கார்த்தி. ஆனால் அவர் யாரென்றே அடையாளம் தெரியாத அரவிந்த் சாமி அவரது அன்பின் காரணமாக தெரிந்தவர் போலவே நடந்து கொள்கிறார். கடைசியில் கார்த்திக்கும் அவருக்கும் என்ன உறவு, கார்த்தியின் பெயர் என்ன என்பதை அரவிந்த் சாமி தெரிந்து கொண்டாரா என்பதுதான் இந்த மெய்யழகன் படத்தின் கதை. தங்களுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்திருக்கிறார்கள் கார்த்தியும் அரவிந்த் சாமியும். இவர்கள் இருவரை தாண்டி சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் வரும் ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ் என அனைவரும் தங்களுக்கு கொடுத்த வேலையை கனகச்சிதமாக செய்து முடித்துள்ளனர். கோவிந்த் வசந்தாவின் பின்னணி இசைதான் இந்த படத்திற்கும் பெரிய பலம். கார்த்தி, அரவிந்த் சாமி என்ற நடிகர்களை வைத்து ஒரு நல்ல ஆக்ஷன் படத்தை கொடுத்திருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் காலம் கடந்து நிற்காது என்பதை புரிந்து கொண்டு ஆத்மார்த்தமான படத்தை இயக்கியுள்ளார் பிரேம்குமார். தஞ்சாவூரையும் சென்னையையும் அவ்வளவு அழகாக கதையின் போக்கிலேயே எடுத்து காட்டியிருக்கும் விதம் அருமை. படத்தின் இரண்டாம் பாதியில் சில குறைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்த படமாக பார்க்கும்போது அன்பின் மழையில் நனைந்த உணர்வை இந்த மெய்யழகன் கட்டாயம் கடத்தத்தான் செய்கிறான்.